இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்தியாவிற்கான தன்னுடைய முதலாவது உத்தியோகபூர்வ பயணத்தை 3 நாள் கொண்ட விஜயமாக ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நிலைமையில தற்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய முதல்வரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விடயத்தினை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தி இருக்கின்றார். ஆகவே அந்த ஒரு விடயம் பற்றி இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பான விரிவான தகவல்களை பார்த்தோமானால், இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியாக இருக்கின்றது. நேற்றைக்கு முந்தைய தினம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலங்கையினுடைய ஜனாதிபதியான அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்தியாவிற்கான தன்னுடைய உத்தியோகபூர்வ பயணத்தை ஆரம்பித்திருந்தார். இதுதான் அவருடைய முதலாவது வெளிநாட்டு பயணமாகவும் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சமயத்தில், அதாவது ஜனாதிபதியானதன் பின்னராக அவருடைய உத்தியோகபூர்வ பயணமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில 3 நாள் கொண்ட விஜயமாக இருந்த நேரத்தில் நேற்றைய தினம் அவரை உத்தியோகபூர்வமாக வரவேற்கின்ற நிகழ்வு இந்தியாவினுடைய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்திலே நடைபெற்றிருந்தது. இதிலே இந்தியாவுடைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட இன்னும் பல பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த குறிப்பிட்ட அந்த கலந்துரையாடலின் பின்னராக ஊடகங்களுக்கு செய்தி வெளியிடுகின்ற பொழுது, செய்தி கொடுக்கின்ற பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதில் ஒன்றுதான் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பகுதியிலே வாழக்கூடிய மாணவர்களுக்கு, பல்கலைக்கழக மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்குவதாகவும் 200 மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்குவதாகவும் அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இன்னும் பல விடயங்களை பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். அதே சமயம் ஏனைய பிரமுகர்களுடனான கலந்துரையாடலின் பொழுதும் பல விடயங்கள் அங்கு கலந்துரையாடப்பட்டது. இந்த குறிப்பிட்ட விடயங்கள் பற்றி ஒரு தெளிவான காணொலியாக நான் நேற்றைய தினம் பதிவிட்டிருப்பேன். இந்த காணொலியை புதிதாக பார்ப்பவர்களுக்காகத்தான் இந்த ஒரு ஆரம்பத்தில் ஒரு சிறிய விளக்கம் கொடுத்தேன். ஆகவே இது பற்றிய விரிவான தகவல்களை அறிய வேண்டும் என்றால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய இந்த இந்தியா சுற்றுப்பயணம் பற்றிய என்ன நடந்தது, அங்கு என்னென்ன கலந்துரையாடப்பட்டது என்கின்ற விடயங்களை தெளிவாக அறிய வேண்டும் என்றால் நேற்றைய காணொலியையும் முழுவதுமாக பார்த்து இன்றைய காணொலியை முழுவதுமாக பாருங்கள். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த எல்லாருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னராக தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழகத்தினுடைய முதல்வரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட விடயத்தினை வலியுறுத்தி இருக்கின்றார். அது என்ன விடயம் என்றால், இந்த கடற்தொழிலாளர்கள், அதாவது இந்தியாவினுடைய தமிழகத்தை சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் பலர் இலங்கையில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள்ல தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தொடர்பில் சாதகமான ஒரு முறையில அவர்கள் தொடர்பாக பரிசீலனை செய்யும்படியாக அவர் வலியுறுத்தி கேட்டிருக்கின்றார். குறிப்பிட்டு சொல்ல போனால் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான காரணமாக எல்லை தாண்டி அவர்கள் மீன்பிடிக்க செல்வது அப்படின்னு சொல்லப்படும். அதாவது அவர்களுக்கான ஒரு எல்லை என்பது இந்த இலங்கை மீன்பிடி தொழிலாளர்களுக்கும் சரி, அதே மாதிரி இந்தியாவை சேர்ந்த கடற்தொழிலாளர்களுக்கும் சரி ஒரு எல்லை இருக்கின்றது. அந்த எல்லையை தாண்டி அவர்களும் வரக்கூடாது, இவர்களும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கின்ற சமயத்திலே எல்லையை தாண்டி தமிழகத்தை சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் வருகின்ற சமயத்துல அது இலங்கையை சேர்ந்த கடற்தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அவர்களினுடைய பொருளாதாரம் பாதிப்படைகின்றது, வாழ்வாதாரம் பாதிப்படைகின்றது, கேள்விக்குறியாகின்றது. இதன் நிமித்தமாக அங்க இருக்கக்கூடிய கடற்படையினர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களை கைது செய்து அதுக்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு சிறையிலையும் அடைக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக அவர்களுக்கு சாதகமாக பரிசீலனை செய்து அவர்களை மீண்டுமாக நாட்டுக்கு அனுப்பி வைப்பது தொடர்பாகத்தான் சில விடயங்களை பரிசீலனை செய்யும்படியாக ஜனாதிபதி அவர்களிடம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றார். ஆகவே இதே மாதிரியாக இலங்கையில இருந்துமே கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி அங்காலே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனாலுமே அதை பற்றி இங்கு சென்று அவர்கள் அங்கு சென்று சிறையிலே அடைக்கப்படுவதையும் விட கூடுதலாக தமிழகத்தை சேர்ந்த பலர் இங்கே சிறையிலே அடைக்கப்படுகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது, எண்ணிக்கையுமே அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அது தொடர்பாகத்தான் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இதே சமயம் இந்த காணொலியை நீங்கள் இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கலாம். அதே மாதிரியாக இலங்கையிலும் பல பல இடங்கள்ல இருந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த இந்தியாவில இருந்து எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபடுபவர்களும் சரி, அல்லது இலங்கையிலிருந்து எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபடுபவர்கள் பற்றியும் சரி, உங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பதை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்.